இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. 2012ஆம் ஆண்டு லண்டன் ஒலிம்பிக் போட்டிகளின் தீபச்சுடர் இங்கிலாந்திற்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் இன்று 10வது நாளாகவும் அங்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் தீபச்சுடர் வேல்ஸ் நகரில் இன்று ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. 2012ஆம் ஆண்டு லண்டன் ஒலிம்பிக் போட்டிகளின் தீபச்சுடர் ஏந்தும் ஊர்வலம் எவரெஸ்ட் நகரிலிருந்து இன்று ஆரம்பமானது. இன்று 108 கிலோமீட்டர்கள் தொலைவிற்கு சுடர் கொண்டு செல்லப்படுவதுடன் இதில் 84 பேர் கலந்து கொண்டுள்ளனர். இன்னும் 60 நாட்களில் ஆரம்பமாகவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி பங்கேற்கவுள்ள வீர வீராங்கனைகளுக்கு முன்னாள் ரக்பி தலைவர் நாளக்க வீரக்கொடு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜாதிக ரக கண்டாயமே ஹிட்டபு நாயகிகு விதிයට இலங்கை தேசிய ரக்பி அணியின் முன்னாள் தலைவர் என்ற வகையில் இம்முறை லண்டனில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கவுள்ள இலங்கை குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் தமது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்த வேண்டும் எனவும் அதற்கான தைரியம் கிடைக்க வேண்டும் எனவும் மகத்தான பெருமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் பிரார்த்தனை செய்கின்றேன். பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெய் ஸ்ரீரங்காவின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் ஹட்டன் வெளியோயா மலைமகள் தமிழ் வித்தியாலய மாணவர்களுக்கு அபியாச கோப்பிகள் அண்மையில் வழங்கப்பட்டன. வாழ்க்கை செலவு அதிகரிப்பிற்கு மத்தியில் குறைந்த வருமானத்தை பெறும் தோட்ட தொழிலாளர்களின் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய் ஸ்ரீரங்காவின் கல்விக்கு முதன்மை வேலை திட்டத்தின் கீழ் வறிய மாணவர்களுக்கு இந்த அப்பியாச கோப்பைகள் வழங்கப்பட்டன. எவராலும் அளிக்க முடியாத சொத்தான கல்வியை நாங்கள் மூலதனமாக கொண்டு கல்விக்கு முதன்மை என்ற வேலை திட்டத்துக்கு அமையத்தான் இந்த முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கிறோம். என்னை பொறுத்த மட்டிலே இன்று ஹம்பாந்தோட்டை நுவரெலியாவிலும் பார்க்க ஒரு வறுமை கோடிய பிரதேசமாக மாவட்டமாக இருந்தது. இன்று 5 வருடங்களுக்குள் நீங்கள் மத்திய வங்கி அறிக்கையை பார்த்தீர்கள் என்றால் இலங்கையிலே முதலாவது வருமானம் கூடிய அபிவிருத்தி அடைந்த பிரதேசமாக ஹம்பாந்தோட்டை மாறி இருக்கிறது. அதே மாதிரி நாங்கள் நுவரெலியாவை மாற்றலாம். மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஊழலை ஒழிக்க வேண்டும். அரசியல்வாதிகள் நாங்கள் கமிட்மெண்டா வேலை செய்ய வேண்டும். உண்மையில நான் கேட்பது, இந்த மாற்றத்தை என்னால் தனியே செய்ய முடியாது, உங்களால் தான் செய்ய முடியும் என்றால் இவர்களுக்கு கல்வியை நீங்கள் சிறந்த முறையில் ஊட்டுவதன் ஊடாக அவர்கள் சிறந்த பிரஜைகளாகவும் ஒரு நட்பிரஜைகளாகவும் வருகின்ற பொழுதுதான் இந்த சமுதாயம் முன்னேறும். நாளைய இளைஞர்கள் நாளைய தலைவர்களாக வருகின்றதுக்காகத்தான் அந்த காலத்தில் நாங்களுக்கு பாலூற்ற காலத்தில் சொன்னவை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, மாதா பிதா குரு தெய்வம் என்று குழந்தைகளுக்கு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டுக்கிறோம். நாங்கள் ஒரு மகாத்மா காந்தியால தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கக்கூடிய இருந்தது. ஒரு நெல்சன் மண்டலமால தான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சுதந்திரம் கிடைக்க முடிஞ்சது. இங்க ஒரு எங்களால சுகாதார வசதி எல்லாம் வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் ஒரு கல்வியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால், கல்விக்கு முதன்மை ஒரு மாற்றத்தை உருவாக்கினால் நாளைய இந்த சிறார்கள் சிறந்த ஒரு சமுதாயமா வருவார்கள். மேல் சப்ரகமு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் எதிர்வரும் சில தினங்களுக்கு காலை வேளைகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மழையுடன் தென்மேற்கு பகுதியை ஊடறுத்து கடும் காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களத்தின் கடுமை நேர வானிலை நிபுணர் DA ஜாசிங் ஆராய்ச்சி குறிப்பிட்டுள்ளார். தென்மேற்கு பகுதியில் பருவப்பெயர்ச்சியுடனான வானிலை நிலை பெற்ற பின்னர் இடியுடன் கூடிய மழை குறைவடையும். மழையுடனான வானிலை தொடர்ந்து நீடிக்காது என கருதுகிறோம். நாட்டின் மேற்கு ஈசான மூலை மற்றும் மன்னார் ஆகிய கடற்பகுதிகளில் கடல் சற்று கொந்தளிப்புடன் காணப்படும். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தகவல்களின் பிரகாரம் இன்று காலை 8:30 மணியுடன் முடிவடைந்து 24 மணி நேரங்களில் குக்லிகங்க பிரதேசத்தில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இந்த பிரதேசத்தில் 42 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அத்துடன் கொழும்பில் 38.9 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், லபுகம பிரதேசத்தில் 34.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், ரத்னபுரியில் 29.9 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது.
இதேவேளை கடந்த சில தினங்களாக பெய்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்ட அல்பிட்டிய மெட்டிவிலிய கிராம சமூக பிரிவுக்குட்பட்ட மக்களுக்கு இன்றும் உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. பல பிரதேசங்களில் மழையுடனான வானிலை பதிவாகி வருகின்ற நிலையில் வறட்சியான காலநிலை நிலவும் பிபிலை நீல்கலா சரணாலயத்தில் இன்று தீ பரவியுள்ளது. இன்று பிற்பகல் 2 மணியளவில் இந்த பகுதியில் தீ பரவ ஆரம்பித்ததாக பிபிலை வன இலாகா அதிகாரி IACR விஜயதிலக குறிப்பிட்டார். பிரதேசத்தில் வறட்சி நிலவுவதன் காரணமாக தீ பரவியுள்ளதாக அவர் கூறினார். தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் பல தீயணைப்பு குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன. கொழுப்பேட்டையில் உள்ள இரவு நேர களியாட்டு விடுதியொன்றில் வர்த்தகர் ஒருவருடைய மூக்கை கடித்து அவரை தாக்கியமை தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் ரத்னபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துனேஷ் காங்காந்த இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இதற்குமைய சந்தேக நபரான பாராளுமன்ற உறுப்பினரை 25,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் விடுவிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் துனேஷ் காங்காந்த பிரதி ஞாயிறு தோறும் கொல்பேட்டை போலீஸ் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி ஒருவர் ஊடாக இன்று முற்பகல் கொல்பேட்டை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தீட்சகர் அஜித் ரோஹண தெரிவித்தார். மன்னார் மறைமாவட்ட ஆயர் ராயப்பு ஜோசப் ஆண்டகையை விமர்சிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று கண்டன கூட்டம் ஒன்று நடைபெற்றது. மன்னார் புனித செபஸ்டியார் தேவாலயத்தில் ஞாயிறு திருப்பலி ஆராதனையின் பின்னர் நடைபெற்ற இந்த கண்டன கூட்டத்தில் பல பகுதிகளில் இருந்து வருகை தந்திருந்த மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். மன்னார் மறைமாவட்ட ஆயர் ராயப்பு ஜோசப் ஆண்டகைக்கு எதிராக தெரிவிக்கப்பட்டிருந்த கருத்துக்களை அடுத்து அவரது பாதுகாப்பு குறித்து அச்சம் எழுந்துள்ளதாகவும் ஆயரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் இந்த நிகழ்வில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் மன்னார் ஆயர் தொடர்பில் அண்மையில் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் பதாகைகளை ஏந்தி தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் யாழ்ப்பாணம், வவுனியா மற்றும் தென்பகுதியைச் சேர்ந்த சமய தலைவர்களும் சிவில் சமூக பிரதிநிதிகளும் பங்கேற்றிருந்தனர். ஊர்வலத்துடன் கூடிய ஆர்ப்பாட்ட நிகழ்வாக இந்த எதிர்ப்பு நடவடிக்கை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதிலும் நீதிமன்றம் அதற்கு அனுமதி வழங்காமையின் காரணமாக புனித செபஸ்தியார் ஆலயத்தில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது.